friends, welcome to our channel Diana's Diaries. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா மீன் குழம்பு. அது எப்படி செய்யலான்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. மீன் குழம்புனாலே நல்லெண்ணெய் தான். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. நல்லா அது பொரிஞ்ச உடனே ஒரு 7-8 பல் போல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கணும். பூண்டு நல்லா வதங்கின உடனே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு 7-8 போல் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 பெரிய சைஸ் தக்காளி பழம், ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி மிக்சியில் அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி பழம் நல்லா வதங்கணும். எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் தக்காளி பழம் நல்லா வதங்கினோடனே ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க. அது 2 டம்ளர் தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுட்டு அதில் 1/2 ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் போடுங்க. மீன் குழம்பு கொஞ்சம் புளிப்பானதாக நல்லாயிருக்கும். இது மிளகாய் தனியா ரெண்டுமே சேர்ந்த பொடி. நான் 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சி விட்டுட்டு இந்த வதங்கின மசாலாவில் அதை ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க வைங்க. மீன் குழம்பு கொதிச்சாதான் டேஸ்ட்டே. அதில் மீன் சேர்த்துக்கோங்க. மீன் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா மீனை வேக விடுங்க. மீன் நல்லா வெந்த உடனே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் போல் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் எடுத்த தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வைங்க. ஏன்னா ரொம்ப தேங்காய் கொதிக்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் போல் கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிங்கன்னா மீன் குழம்பு ரெடி. நான் கொத்தமல்லி போட எடிட்டில் மறந்துட்டேன், நீங்கள் போட்டுடுங்க. சரி, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.